ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் 3 பொரியல் தட்டு தாங்க இருந்தது. அதுவுமே சாயங்காலத்துக்கு தாங்க. காலையில் நான் இது புடலங்காய் கூட்டு தாங்க வச்சேன். இது பொரியல் தட்டை தாங்க. இன்னுமே ரொம்ப பெருசாக வளரும்னு நினைக்கிறேன். பட் 3 காய் தான் இருந்தது. இன்னும் எவ்வளோ பெருசானாலும் 3 காய் தான் இருக்கும். ஏன்னா அதில் வேறு பிஞ்சு கூட இல்லைங்களா. சரி, ஏன் வைக்கணும்? இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முத்தி போச்சு. சொல்லப்போனால் அது ரொம்பவே முத்திடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்களா, இது கூட கொஞ்சம் பிஞ்சு காயாக இருக்குது. இது ரெண்டுமே முத்திடுச்சு. அப்புறம் ஒரே ஒரு முள்ளங்கி தாங்க நல்லா கீரையோடவே கிடச்சிதுங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துக்கிட்டோங்க. இன்றைக்கி இது ரெண்டையும் போட்டு அப்படியே பருப்பு கொஞ்சமாக சாம்பார் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு தோல் சீவிடுறதும் உங்கள் விருப்பம் தான். ஒருத்தவங்க தோல் சீவாக போடுவாங்க. நான் இது ரொம்ப குட்டி முள்ளங்கி தாங்க. அப்படியே நீங்கள் இந்த கீரையோடு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மேடம் தான் இன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்க.